ஹாய் மெம்பர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் செஞ்ச ஏற்றுமதி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்றத ரியல் ப்ரூஃபோட, அதாவது நான் பண்ண அந்த ரியல் ஷிப்பிங் பில்ஸு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவுடைய டைட்டில் என்னென்னா, ரியல் ஏற்றுமதியாளரிடமிருந்து ஏற்றுமதி தொழில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான். நான் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் என்னென்ன பெய்ட் சர்வீசஸ்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த சர்வீசஸ்ங்கிறத அதையும் ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோவுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் ஆல் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் மூலம் கற்றுக்கொள்ளலாம் 3 பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவையும் போய் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏற்றுமதிக்கான டாக்குமெண்ட்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னு நான் சொல்கிறேன். FOB அண்ட் CAF ப்ரைஸ் கால்குலேட்டர். இது ஃபார் போத் கிலோகிராம்ஸ் அண்ட் மெட்ரிக் டன்ஸ். நீங்கள் கிலோகிராமில் நீங்கள் ஏற்றுமதி பண்ணாலும் சரி தான், மெட்ரிக் டனில் ஏற்றுமதி பண்ண போகிறதா இருந்தாலும் சரி தான், அதுக்கான அந்த விலைகளை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸல் ஷீட்டில் டிசைன் பண்ணது தான் அந்த கால்குலேட்டர். அது நீங்கள் FOB ப்ரைஸும் நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி CAF ப்ரைஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஃபார் போத் கிலோகிராம்ஸ் அண்ட் மெட்ரிக் டன்ஸும் கொடுக்குறேன். ரெண்டாவது ஒன்லி ஃபார் கிலோகிராம்ஸ்க்கு மட்டும் FOB அண்ட் CAF ப்ரைஸை கண்டுபிடிக்கலாம் அந்த ஷீட்டை யூஸ் பண்ணி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். நீங்கள் இப்போ யூனிட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது யூனிட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ அது வந்து ஒரு 10 பாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. அப்போனா ஒரு 100 பாட்டில் வச்சுப்போமே. ஒரு 100 பாட்டில் ஏற்றுமதி பண்ண போகிறீங்கன்னா அந்த 100 யூனிட், ஒவ்வொன்றும் ஒரு யூனிட்டு. அந்த 100 யூனிட்டுக்கும் நம்ம எப்படி விலைகளை FOB அண்ட் CAF ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு FOB அண்ட் CAF ப்ரைஸ் கால்குலேட்டர் ஒன்லி ஃபார் யூனிட்ஸ் அப்படின்னும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மாடல் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி இருக்கும். அண்ட் தென் மாடல் கமர்ஷியல் இன்வாய்ஸ், எப்படி ஒரு கமர்ஷியல் இன்வாய்ஸ் இருக்கும். அண்ட் தென் பேக்கிங் லிஸ்ட்டு, மாடல் பேக்கிங் லிஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாடல். அண்ட் தென் மாடல் LC, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு எப்படி இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஏற்றுமதி பண்ணணுன்னா நம்ம அந்த இம்போர்ட்டரோட நம்ம கான்ட்ராக்டை சைன் பண்ணணும். சில பெரிய ஆர்டர்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம்னா அந்த ஒப்பந்தம் ரெடி பண்ணுறது எப்படி, அதுக்கான அந்த மாடல், அந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் ஒரு வேர்ட் ஃபைலில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இந்தியன் சப்ளையர்ஸ் அப்படின்னு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 டாக்குமெண்ட் தனித்தனியாக வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியன் சப்ளையர்ஸ், நான் ட்ரேட் ஷோஸில் போய் நான் ஏற்றுமதி செய்கிறதுக்காக நிறைய மேனுஃபேக்சரர்ஸை தேடிட்டு இருக்கும்போது நேரடியாக நானே ட்ரேட் ஷோஸ்லாம் நிறையா போயிருக்கிறேன். அந்த ட்ரேட் ஷோஸில் எனக்கு கிடைச்ச அந்த லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் நான் எடுத்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா தனித்தனி லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதான் பார்ட் 1, பார்ட் 2 அண்டு பார்ட் 3. இதில் பல பேர் ஜென்யூன் சப்ளையர்ஸ் இருப்பாங்க டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு. அது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மொத்த பேக்கேஜ் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸுமே இதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல்ரெடி நம்மக்கிட்ட மெம்பராக ஜாயின் பண்ணி அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு ரியல் ப்ரூஃப்ஸை தான் நீங்கள் இப்போது பார்க்குறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உபயோகமாக இருக்கும், நீங்கள் ஏற்றுமதி தொழில் முயற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் கால்ஸ் யாரும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். இவங்களாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணாங்க. அண்ட் தென் பேமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிடுவேன். இது எதுக்காக அப்படின்னா, கால்ஸ் ஏன் நான் நிறையா பேர்கிட்ட பிக் பண்ணுறது கிடையாது அப்படின்னா, ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ்.
டூ மெனி நம்பர் ஆஃப் கால்ஸ். ஓகே, நம்ம சேனலில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம ரியல் ப்ரூஃப்லாம் நம்ம ஆல்ரெடி காமிச்சாச்சு. நேரடியாகவும் நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறதால ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ். ஸோ நிறைய கால்ஸ் வருது. அதில் எல்லா கால்ஸையுமே என்னால் பிக் பண்ண முடியாது. மெயினாக நிறைய பேர் பெய்டு கஸ்டமர்ஸ் டேரெக்டாக ஆஃபீஸ்லாம் வந்து நம்மளை கன்சல்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சில பெய்ட் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நான் மீட்டிங் டைம், அதாவது வாட்ஸ்அப் குரூப் கால் மூலமாக எங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் என்னுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு அண்ட் தென் நம்ம கஸ்டமர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஷெடியூல்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நான் நிறைய அந்த ஃப்ரீ கால்ஸ்லாம் என்னால் பிக் பண்ண முடியாது. ஸோ இதான் ரீசன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நீங்கள் ஏற்றுமதி தொழில் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸே போதுமானது. இது தவிர நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு யார்கிட்ட இருந்தனாலும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கோங்க. ஓகே, நீங்கள் நிறையா பிளேசஸில் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்னுடைய வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுத்து முடியும், நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஒரு டீ கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ கடை மாதிரிலாம் நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிக்கிற மாதிரிலாம் கிடையாது ஏற்றுமதி தொழில். இப்போ நம்ம ஒரு டீ கடை நம்ம குயிக்காக ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பித்ததுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் டீ குடிக்க வந்துடுவாங்க. அப்படி தானே, டீ குடிக்க வந்துடுவாங்க. ஜஸ்ட்டு சேல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 4 பேர் அன்றைக்கி டீ குடிச்சிட்டு போனாங்கன்னா நமக்கு அந்த வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஏற்றுமதி அப்படி கிடையாது. சரியா? சும்மாலாம் நம்ம ஏற்றுமதி பிஸ்னஸ் தொடங்கிட்டேன், நானும் தொடங்கிட்டேன் அப்படின்னு தொடங்கி வச்சுட்டு நம்ம உட்காந்து கஸ்டமர் வர்றதுக்காண்டி ஃபாரினில் இருக்கிற பையர் வருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு டீ கடை வியாபாரம் கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முழுமையாக கற்றுக்கிடணும். நீங்கள் அந்த என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி ஆல் அதர் சோர்ஸஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கட்டாயமாக நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ஏற்றுமதி தொழிலில் இறங்கலாம். இதுதான் என்னுடைய ஒரு சஜஷன். ஏன் இந்த சஜஷன் என்னால் கொடுக்க முடியுதுன்னா, நானே ஒரு ஏற்றுமதியாளர். நான் எப்படி அந்த பாதைகள்லாம் எவ்வளோ ஒரு சிரமங்கள்லாம் கடந்து வந்து நான் ஏற்றுமதிலாம் செஞ்சேன், எப்படி அதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியும். அந்த ஒரு சஃபரிங்ஸை, அந்த ஒரு கஷ்டத்தில் நீங்கள்லாம் படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உருவாக்குனது தான் இந்த சேனல். இதில் நீங்கள் உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் இருக்கும் ஏற்றுமதி தொடர்பாக. ஸோ நீங்கள் நல்லா படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏற்றுமதி தொழிலில் பொறுமையாக நிதானமாக சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா இறங்குங்க. குட் லக். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.